ICL match highlights. Brought to you by Aliyam FM. Fielders ready? Striker Vicky. It's a first ball. It's a loose ball. ஒரு நல்ல ஷாட்டுக்கு அந்த டீப் ஸ்கொயர் லெக்ல பவுண்டரி. மேபி இது ஸ்லோ பாலா கொடுப்பாங்களா இல்லையா? இட்ஸ் நாட் எ நோ பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க லோக்கல் பேட்ல இருந்து. இட்ஸ் எ நோ பால். சல்லமா தட்டி விட்டாரு அந்த பாலை. ரோஸ் அருமையான பாலுங்க. நல்ல ஷாட்டுங்க. பாயிண்ட் ரீஜன்ல பவுண்டரி போகுமா? பவுண்டரிங்க. பவுண்டரி. இந்த பால் ஒரு நல்ல பவுண்டரி போயிருக்கு. நல்ல ஒரு ஷாட். சரியான ஷாட்டுங்க. ஒன்று ஒரு பயமே இல்லாத ஹார்ட் ஹிட்டிங்ல போயிட்டு இருக்காரு. நல்ல ஷாட் விக்னேஷ். ஷாட் இது நல்ல ஒரு ஷாட். செம்ம ஷாட். இது வரைக்கும் இந்த ஓவர் நிறைய ரன் போகல. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இந்த ஓவர். டவுன் பண்ணி வந்தார். நல்ல ஒரு ஸ்டாப். நல்ல ஒரு ரன்னிங் விக்கெட்ஸ் நடுவில். நல்ல ஒரு ஷாட். பவுண்டரி போகுமா? பவுண்டரியா? பவுண்டரி. நல்ல ஷாட் விக்னேஷ். பூபதி சார் ஓடினார். வாழ்க்கை எல்லைக்கே ஓடினார். பால் பவுண்டரி போயிடுச்சுப்பா. அருமையான ஷாட்டுங்க விக்கி பேட்ல இருந்து. நல்ல ஒரு ஷாட். ஸ்பாட்டன் வாரியர்ஸ் கோச் விக்னேஷம். பவுலர் எப்படி கம்பேக் பண்றாருன்னு பாப்போம். ஆக்சுவலி ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா தூக்கி ஃப்ளைட் சுந்தர். நல்ல ஒரு ஷாட். அகில் ப்ரோ எடுப்பாரா? இட்ஸ் நல்ல விக்கெட். நல்ல பால். கேட்ச் டேக்கன் பை தி catching. I will bro. It's a monster of cricket. It's a black man. It's a நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. It's a ball முருகன் சார் நல்ல லைன்ல கொடுத்திருக்காரு. விக்னேஷ் அடிக்க ட்ரை பண்ணி அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணிருக்காரு. It's a next batsman please. Black Panther ஓனோ செம்ம செலிப்ரேஷன். நல்ல ஒரு பால். சாமா ஃபீல்டிங் அங்க அன் பண்ணிட்டேந்து. குட் ஃபீல்டிங் அம்பு சார். லவ்லி பால். நல்ல ஒரு ஷாட். சிக்ஸா? சிக்ஸ்ங்க. 6 ஓட்டங்கள் இங்க. நல்லா வெயிட் பண்ணி அடிச்சாரு பேக் ஃபுட்ல. கோகுல் ஒரு நல்ல 6 அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ஷாட். எக்ஸலன்ட் ஷாட். நல்ல ஷாட் கோகுல் சார். ஃபுல் டாஸ் பால். ஷாட் முடிச்சு எக்ஸ்ட்ரா காஸ் ரீஜன்ல பவுண்டரியா? பவுண்டரி. இது 6 அருமையான ஒரு ஷாட்டுங்க. அலவரானா பேட்ல ஒரு அருமையான ஒரு ஷாட். எக்ஸ்ட்ரா காஸ் மேல 6. நல்லா வெயிட் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு. பவுண்டரியா? சிக்ஸா? மன்னிக்கவும், இது ஒரு 6 ஓட்டங்கள். மேஸ்திரி நல்ல ஒரு ஷாட் கீழ ஒரு கேப்ல எக்ஸ்ட்ரா பவுண்டரிங்க. பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட் கோகுலனா கிட்ட இருந்து. கிடைக்குமா? இட்ஸ் a பவுண்டரி கொடுத்திருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. ஜேபி ஓவரோட ஓவரை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அழகரானவும் பெரிய மேஸ்திரியும். ஒரு அருமையான ஒரு ஷாட்டுங்க. ஆச்சா பால் வெளியே போயிட்ட மாதிரி தெரியுது. பவுண்டரி இல்லையா? யாருங்க அது? நல்ல ஃபீலுங்க.
நல்ல ஃபீலுங்க. இது ஒரு கொஞ்சம் பெரிய ஓவராக மாறிக்கிட்டு வருது. ஒன் மோர் நல்ல ஒரு comeback வெளியே இங்க வந்தாரு. bowler கிட்ட இருந்து பட் ஜேபி அழகா ஒரு லைன் ஜெயபிரகாஷ் அண்ணா கிட்ட இருந்து போட்டிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ஒரு 6க்கு அப்புறம். ஒரு நல்ல கிளான்ஸுங்க. அடிச்சா சான்ஸா ஜேபி சார் நல்ல ட்ரைங்க. நல்ல த்ரோ, செம்ம ஜம்புங்க. Super, ஸ்டாப் excellent ஆ பண்ணிட்டு பேக்கப் இருக்காங்க. எடுத்துருப்பாங்களா தெரியல, ஆனால் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பெரிய ஷாட்டுக்கு ட்ரை, கேட்சா கேட்ச் கேட்ச் எடுத்துருக்காருங்க. கேட்சிங்க. ஒலட்டு ரோவன்னு சொன்னாங்க, பேட்ஸ்மேனை ஒலட்டிட்டாங்க. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எடுத்து போட்டு போயிட்டே இருக்காங்க. நல்ல கேட்சுங்க தினேஷ் இருந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்கோரர் தேவராஜ். நல்ல கேம்குள்ள வந்திருக்காங்க. திரும்ப ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் கிரவுண்ட்ல அடிச்சிருக்காரு. ஒரு ரன் தான். அகிலேஷ் அண்ணா ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆக்சுவலாக ஒரு பால் எதுவும் விடவே மாட்டேங்கிறாரு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஃபீல்டிங். போல்டு லாஸ்ட் ஓவருக்கு இந்த ஓவர்ல ஜேபி ப்ரோ பாருங்க, நல்ல ஒரு bold கம்பேக் அடிச்சு. கொடுத்துருக்காரு. போல் தேவா போல்ட் ஆயிட்டு பெவிலியனுக்கு போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஒரு நல்ல பாலுங்க. பால் இன்சைட் அவுட் ஆனார். ஒரு மிஸ் ஃபீல். அன்பு சார் மிஸ் பண்ணியிருக்காரு. ரன் ஓடலைங்க. லாஸ்ட் பால்னால நம்ம மேஸ்திரி ஓடல போல. சூப்பரா ஒரு பவுண்டரி மட்டும் தான் கனெக்ட் ஆச்சு. தூக்கி போட்டிருக்காரு. கிரவுண்ட்ல நல்ல ஷாட். ஒரு 2 ரன்னுக்கு ட்ரை பண்றாங்க. போயிருக்கு அங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. அகில் போட்டிருந்த ஒரு ஃபீல்டுங்க. அருமையான ஃபீல்டுங்க. என்ன நைஸ் ஃபீல். ஃபீல்டுங்க. நல்ல ஷாட். விக்கெட்டா? ஒன் மோர் டிராப்புங்க. மேஸ்திரிக்கு பெரிய ஷாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இந்த கனெக்ஷன் கொஞ்சம் கரெக்டா இல்லை. ஒரு 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 நல்ல கேட்சை விட்டுட்டாரு மட்டி தினேஷ். இந்த பால்லாம் எடுத்திருக்கணும் தினேஷ். ஒரு நல்ல ஃபிளிக்குங்க. ஃபைன் லெக் ரீஜன்ல போயிட்டே இருக்கு. பவுண்டரி கிடைக்குமா? இல்ல 4 தடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்க. டான்சிங் ரோஸ்டர். ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டும் நல்லா இருக்கு. 2 ரன் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க பூபதி சார். வைடுங்க. எக்ஸ்ட்ராங்க. எங்கேயோ போட்டிருக்காருங்க. வைட் பால். பவுண்டரி கிடைக்குமா? இட்ஸ் a பவுண்டரிங்க. போனஸ் 5+4. பூபதி போனஸ் கொடுத்துருக்காரு. லென்த்தை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் நல்லா வைடு போட்டு ஸ்டார்ட் பண்ணார். லென்த் திரும்பவும் பெரிய ஷாட்டுங்க. பவுண்டரி கிடைக்குமா? அருமையான கேட்சுங்க. டான்சிங் ரோஸ் இருந்த டான்சிங் ரோஸ் பா ஒரு செலிப்ரேஷன் போடுவாரு. சரியான ஷாட், சரியான கேட்சுங்க. நல்ல ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு. டான்சிங் ரோஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு கேட்சுங்க. கேட்ச். The next batsman ரமேஷ் அண்ணா. அழகா ஒரு கேட்ச் ஹார்ட் விட்டுருங்க. ஒரு பால் எல்லாம் வெளியே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டு இருக்கு. ரமேஷ் வருக வருக என்று வரவேற்கிறோம். எடுத்திருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஷாட்டுங்க.
பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரிங்க. பவுண்டரிங்க. பவுண்டரி அடிச்சிருக்காரு. Line to line அக்ரெசிவ் அடிச்சு பேட்ஸ்மேன் ரமேஷ் அடிச்சிருக்காருங்க. நல்லா நின்று வந்தது பால். ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்காகவே ரமேஷன் உள்ளே இறக்கியிருக்காங்க தெரியுது. இதுலேருந்து நல்லா பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஒரு லூஸ் பால்ங்க. வைட் இல்லைங்க, ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. அடிச்சா அவுட்டு. கிடைக்குமா? அவுட்டா? பார்க்கலாம். அவுட்டா? ஒரு க்ளோஸ் கால்ங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. அருமையான ஷாட்டுங்க. பவுண்டரி. பவுண்டரிங்க. ஆட நல்லா விளையாடிட்டு இருக்காருங்க. நல்லா விளையாடிட்டு இருக்காரு. இந்த ஷார்ட் பாலை நின்று கடைசி வரையும் பாலை பார்த்து அடிச்சிருக்காருங்க. இந்த பால் இது வந்து நல்லா தெரியுது. டீம் ஸ்கோரை ஒரு நல்ல பால் போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு லென்த்தில் போடப்பட்ட பால். ஜஸ்ட் ஒரு ஃபோர்த் ஸ்டிக் இருந்திருந்தா அதை அடிச்சிருக்கும். அவ்வளோ பெர்ஃபெக்டான ஆங்கிள் பண்ணியிருக்காரு. இந்த நிலைமையிலும் ஒரு இன்ஸ்விங் ஒரு லென்த்தில் போடுவாரா? ஒரு ஷார்ட் பிச்சு புல் பண்ணியிருக்காங்க. 2 ஃபீல்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு லிட்டில் ஃபம்பிள் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சிங்கிள் தான் வந்திருக்கு. அக்ரெசிவ் பிளேயர் ரமேஷ் ஆன் ஸ்ட்ரைக். கண்டிப்பாக பவுண்டரிக்கு ட்ரை பண்ணுவாருங்க. பெரிய ஷாட்டுக்கு போவார். இந்த பால் வந்து நகர்ந்து ஒரு ஷாட் ஒரு இண்டட்டோட ஆடிட்டு இருக்காரு. அடிச்சிருக்காரு. ஸ்லாக் பண்ணியிருக்காரு. டான்சிங் ரோஸ்க்கு போயிருக்கு. ஒரு மிஸ் ஃபீல்டிங். பவுண்டரி கிடைக்கும். பவுண்டரி போயிருக்கா? பவுண்டரியா? அம்பையர் பவுண்டரி கொடுத்துருக்காருங்க. பவுண்டரிங்க. ரமேஷ் கொஞ்சம் நல்லா அக்ரெசிவ் ஆடிட்டு இருக்காருங்க. அங்கே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ் ரமேஷ் அண்ணங்கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த பாலை கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். டான்சிங் ரோஸ் அட்வான்ஸாக போயிட்டு பால் அட்டன் பண்ணிட்டாரு. டான்சிங் ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்காரு. ஆமாம், எல்லாத்துலேயும் ரொம்ப குயிக்காக இருக்காரு. அகைன் ஒரு ஷாட் டான்சிங் ரோஸ் தான் போயிருக்கு. இல்லைங்க, ஃபீல்டு பிடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். அதில் 3 ரன் டான்சிங் ரோஸாக கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதை பாத்தீங்கன்னா 2 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓவரோட லாஸ்ட் பால். ஓடுவாங்க, 2 ரன் ஓடுவாங்க. இல்ல விக்கெட்ஸ் இல்லாம முடிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. நல்லா முடிச்சிருக்காருங்க. குட் அட்டெம்ப்ட்ங்க. எண்ட் ஆஃப் 13 ஓவர்ஸ். ஸ்ட்ரைக்கு வந்து தினேஷ் எடுக்கிறாரு. நான் ஸ்ட்ரைக்கு கமலேஷ் எடுக்கிறாங்க. நான் நினச்ச மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஓவர் அட்டாக் நம்ம சதீஷ் சார் வந்திருக்காரு உள்ளார. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் அதை டைம் பண்ணல. கரெக்டாக டைம் பண்ணல. போட்டிருக்காரு. தெரியும், நிறையா லூஸ் பால், லென்த் பால், எல்லா பாலும் வச்சிருக்காரு அவர். இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். ஒரு நேராக அடிச்சிருக்காருங்க. ஒரு ஸ்டைல் ஷாட். பவுண்டரி போகுமா? இல்லை, தீரன் தடுத்திருக்காரு. தீரன் ஒரு நல்ல ஸ்டாப். பிளாக் பேந்தர்ஸ் தீரன் அவர்கள் நல்ல ஸ்டாப்புங்க. நல்ல முயற்சி. அவர் ஒரு குட் ஷாட். பவுண்டரி. தினேஷ் ஒரு குட் பவுண்டரி. நல்ல ஒரு ஆஃப்ல ஒரு நல்ல ஒரு ஷாட். வெயிட் பண்ணாரு பாலுக்கு. வர விட்டு ஒரு அரை. பலார்னு ஒரு அரை. ஒரு நல்ல ஒரு ஷாட் தானா. ஒன்றி ஒரு மிஸ் ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ணாரு கோகுல்.
ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. shot தானா. லைனை மிஸ் தினேஷ் பண்ணி பேட்ல இருந்து ஒரு நல்ல ஷாட். பவுண்டரி வந்திருக்கு. பேக் டு பேக். அங்கே லென்த்து மிஸ் பண்ணியிருக்காரு, லைனை மிஸ் பண்ணியிருக்காரு. லெஜண்ட் டீம் வந்து அவங்களோட அட்டாக்கிங்கை காட்டிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஷாட்னா பவுண்டரி தெரிச்சிட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்கோராக இருக்குமா அது? 5 பால் போட்டிருக்காரு, ஆல்ரெடி 11 ரன் வந்துருச்சு. இப்படியே போனால் கண்டிப்பாக மேட்ச்சு லெஜண்டுக்கு வரும் நினைக்கிறேன். கண்டிப்பாக லெஜண்ட்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய ரன்னுக்கான தேடல் தேவைங்க. அதான் பெரிய ஃபர்ஸ்ட்ல ஓவர்லேருந்தே அடிச்சிருக்காங்க. 4 பவுண்டரி இது வரையும் வந்திருக்கு. திரும்ப ஒரு தவறான போடப்பட்ட பால். ஹலோ இதுவும் பவுண்டரி நோக்கி பண்ணியிருக்காருங்க. இதுவும் ஒரு பவுண்டரி ஹேட்ரிக் 4 வந்திருக்கு. லூஸ் பால் தினேஷ் போட்டா பனிஷ் பண்ணியிருக்காருங்க தினேஷ். நல்ல லென்த்தை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்காருங்க. லென்த் லைன் ஒண்ணுமே இல்லை. எண்ட் ஆஃப் த ஓவர் 15 ரன்ஸ். 15 ஃபார் நோலாஸ். 2-3 டேஸில் நல்ல ஒரு ஷாட்டாங்க. சிங்கிளாக பவுண்டரி 2-1 நோக்கி பார்ப்போம். போகுது. ஒரு குட் ஸ்டாப். அங்கே 2 ரன் ஓடி இருக்காங்க. அஸ்வின் அண்ணா கொஞ்சம் தடுத்துட்டாங்க, இல்லைன்னா அது ஒரு பவுண்டரி போயிருக்கும். ஒரு நல்ல ஒரு ஷாட்டு, ஆனால் ஸ்லோவாக வச்சு விக்கெட்டில் பட்டு அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காரு சதீஷ் சார். 2 ரன்கள் ஓடி இருக்காங்க. பேட்டிங் லைனப் இருக்குங்க லெஜண்ட் டீமுக்கிட்ட இருக்கு. கடைசி 11 பேட்ஸ்மேன் வரையுமே நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். டாட் பால். நல்ல ஒரு ரன்னிங். விக்கெட்டான்னு பார்ப்போம். இல்லை இல்ல. விக்கெட்டுக்கு இல்லை. இல்லை நல்லா போட்டிருக்காரு லைனில் கோகுலண்ணா. போட்டால் இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக விக்கெட் இருக்குது. ஆனால் யோசிக்க மாட்டுறாங்க. திரும்ப நாலு திரும்ப அதே தூக்கி தப்பு போட்டு. தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் சேமியான், இந்த லென்த்தில் போட்டு தான் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்ப்போம். இல்லை கிளியர் பண்ணிட்டாரா? இல்லைங்க, ஆள் இல்லை அந்த இடத்துல. தீரன் தீயா பிடிச்சிட்டு இருக்காரு பாலை. ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கார் தீரன். அங்கே மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க ஓவர் த்ரோவில். ஸ்கோர் என்ன? அடிக்கணும். கமலேஷ் என்ன பண்ணா பார்ப்போம். நல்ல ஒரு Shot shot ஆடி இருக்காருங்க, மேல போயிருக்கு. கேட்சா பார்ப்போம். கேட்ச் எடுத்திருக்காருங்க. அவரே Catch பிடிச்சிட்டாரு. எடுத்திருக்காங்க. காட்டன் போல்டு நினைக்காங்க. அவரே பிடிச்சிட்டாரு கேட்ச. நல்ல ஒரு பால். இப்படிலாம் போடணும் தூக்கி தூக்கி. கோகுல் ராஜுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு. ரொம்ப நேரமா விக்கெட் எதுவும் நல்ல பெருசா ஒரு ball. கிடைக்கல. வந்தாரு, மிஸ் டைம் ஷாட். விக்கெட் எடுத்தாரு. சான்ஸ் கிரியேட் பண்ணாரு, சான்ஸ் எடுத்தாரு, அவரே பிடிச்சிட்டாரு. நல்ல ஒரு பால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் ப்ளீஸ். ஜெயபிரகாஷ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ரன் போயாச்சு. 3 ஓவருக்கு தேவையான ரன். அப்பீல் கேட்டிருக்காங்க. Okay, அவுட் நம்ம கை wicket தூக்கிட்டாங்க. எடுத்திருக்காங்க. ரெண்டாவது விக்கெட் பிரேக் கொடுத்திருக்காங்க அவங்க தூக்கி டீமுக்கு. போட்டா உங்களுக்கு விக்கெட் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி தூக்கி போடுற பால் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் ஆடலாம். முன்னாடி போய் முன்னாடி போய் ஆடலாம். ஆடலாம். அது பண்ண மாட்டுறாங்க லெஜண்ட் டீம். அதுவும் அதை தான் பண்ணாங்க. ஃப்ரண்ட்ல போய் ஆடலை யாரும். நல்லா ஃப்ரண்ட்ல போலாம், தைரியமா போலாம். சீனியர் இது வரைக்கும் டீம் மேட்ச் அதான் நல்லா போய்கிட்டு பண்ணாங்க. இருக்கு. ஃப்ரண்ட்ல போய் ஆட வைக்கல. அவங்க ஆடவும் இருக்கு. 2-3 வைடு வந்துருது. நல்ல ஒரு ஷாட். பவுண்டரி போகுமா? ஃபீல்ட்ல ஓடுவார். ஃபீல்ட்ல இருக்காங்கங்க. தீரன் சிங்கிள். பவுண்டரி போற அந்த ரிஸ்கான பால் எல்லாமே எல்லா இடத்துலயும் தீரன் இருக்காரு. தீயா எல்லா பாலும் பிடிக்கிறாரு. நல்லா ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி பால் தான் போடணும். நல்ல ஒரு பால். Nice. ஆனா ஏமாத்திருக்காருங்க பேட்ஸ்மேன். பவுண்டரி. இல்ல பை பை. பவர் பிளே முடிவுக்கு வந்திருக்கு. ஸ்கோர் என்ன?
ஸ்கோர் என்ன சொல்ல முடியுமா சுந்தர்? ஸ்கோர் சொல்லுங்க. 2 விக்கெட் எடுத்தாரு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட். பால் போட்டிருக்காரு. நல்ல ஃபீல் பண்ணிருக்காரு. 2 ஆகுமா? தீரன் ஸ்டாப் பண்ணி ஒரு மிஸ் ஃபீல்ட் போறாரு. ஆனா இருந்தாலும் பிடிச்சிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ஸ்பின்னர்ஸும் வந்து கண்டிருக்காங்க. இதுதான் தேவை இந்த சிச்சுவேஷனுக்கு. கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன். ஷாட். தீரன் வராங்க. சிங்கிள் கிடைக்குமா? பவுண்டரியா? பவுண்டரியான்னு கவர் பார்க்கலாம். பண்ணிட்டாரு. இல்லங்க நல்ல ஃபீல்டிங் தீரன் கிட்ட இருந்து. சூப்பர் ஃபீல்டிங். எக்ஸலென்ட் ஃபீல்டிங் தீரன் கிட்ட. நல்ல ஒரு த்ரோ வேற. ஸோ சுந்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஃபீல்டில் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக மேட்டும் ஸ்லோவாக இருக்குது, அவுட் ஃபீல்டும் ஸ்லோவாக தான் இருக்குது. இன்னும் நல்லா தைரியமாக மேலே ஃப்ளைட் பண்ணி போடலாம். நம்ம நல்ல ஷாட். கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. இதோட 3வது விக்கெட் எடுத்திருக்காரு கோகுலண்ணா. செம்ம போலிங். அடுத்த பேட்ஸ்மேன் பிளாக் பேந்தரோட ஓனர். எங்க அவங்க சேர் கேர்ள்ஸ்? நம்ம பிளாக் பேந்தர்ஸோட ஓனர் உள்ள கலரிக்கிறாரு. ஓனர் உள்ள அகில் உள்ள இறங்குறாரு. ஹார்ட் ஹிட்டருங்க. நல்ல ஆஃப் ஸ்பின்னர். நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஒரு ஆடி இருக்காரு. கேப்பை ஃபில் பண்ணி ஆடி இருக்காரு. கரெக்டா சிங்கிள் தான். ஸோ சுந்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடனா செகண்ட் ரன் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம். ஆமாம் அது எல்லாமே மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ரன் ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டுறாங்க. போல்டுங்க. அவர் எதிர்பார்க்கல. அவர் சுரேஷ் ரெய்னா மாதிரி ஃபுல் ஸ்டிக்கே விட்டு பெரிய ஷாட் ட்ரை பண்ணாரு. ஆனா விக்கெட் ஆயிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஷாட்டை பத்தி? ப்ளீஸ் அலுவதி. ஆஃப் பிரேக்கர் அவரு. ஒரு நல்ல ஷாட். ஸ்கொயர் லெக்ல தீரன் திருப்பியும் பறந்து வராரு. விழுவாரா? விழுவலப்பா இந்த டைம். விழுந்து பிடிக்கிறாரு. தீயா பிடிக்கிறாரு தீரன். ஸ்ட்ரைக் ஆன் பூபதி சார். ஒரு ராம்பல் கேட்சா இல்ல வெள்ளையா? ஓ விட்டுருக்காருங்க தீரன். ஆனால் நல்ல ஒரு எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. பின்னாடி கவர் பண்ணி போயிட்டாங்க அழகர் அண்ணா. கோகுல் அட்டாக் வந்திருக்காரு. கப்பில் கேட்டிருக்காங்க. அம்பேர் கையை தூக்கிட்டாரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு போல இருக்கு. அதான் நான் 4ன்னு கத்துனேன். நல்லா ஹிட்டிங் ஆடுவார் அவர். பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுற, டீமுக்கு என்ன தேவை அப்படின்னு நினச்சி ஆடுவார் அந்த மேட்ச். பின்னாடி பெருசாக விக்கெட் எதுவும் இல்லைங்க, பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு டிஃபென்ஸ் பாலமன் சார்கிட்ட இருந்து. நல்ல ஒரு இண்டியன் காட்டுறாருங்க. ரெண்டில் தூக்கி போட்டிருக்காரு. பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. அங்கே ஃபீல்டர் இல்லை. இது இருந்தால் கண்டிப்பாக கேட்ச் விக்கெட் இருந்திருக்கும். சிங்கிள் ஓடி இருக்காங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி விக்கெட்டு இல்லை. பெரிய ஷாட்டுக்கு தப்பான எடுத்துருக்காரு. பெரிய ஷாட் அடிச்சிருக்காங்க, நேராக அடிச்சிருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். திரும்ப அதான் தப்பு பண்ணுறாங்க. எல்லாம் பெரிய ஷாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. விக்கெட் 2 பால் டாட்டா ஆகிருக்கு. போயிருக்காரு, கனெக்ட் ஆகல. தீரனங்க சிங்கிள்ஸ் எடுத்திருக்காங்க. பாலுங்க பிடிச்சி அடிச்சிருக்காரு. பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. ரொம்ப நேரமா வந்துட்டு இருந்ததுங்க. ரொம்ப நேரமா ஷாட் போயிருக்காருங்க. பெரிய ஷாட்டு கேட்ச் பாப்பா. கேட்சுங்க அங்க சதீஷ் சார் கேட்சை எடுத்திருக்காரு. செலிப்ரேஷன். பேட்டிங்கில் ஒரு அக்ரெசிவ்னா பவுலிங்கில் ஒரு அக்ரெசிவாக இருக்கார் ரமேஷ் சார்.
ஒரு பிக் கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அவருக்கு கண்டிப்பாக மேட்சை எடுத்துகிட்டு போகலான்னு. ஷாட்ஸ் எல்லாம் பெரிய ஷாட்டுக்கு போகணும் கண்டிப்பாக, ஏன்னா ப்ரெஷர் ஆகும். சிங்கிள் ரொட்டேட் பண்ணி தந்திருக்காரு. நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே அஸ்வின் கிட்ட இருந்து பாலை அவர் ரொட்டேட் பண்ணி தூக்கி போட்டிருக்காரு, அடிச்சிருக்காருங்க நேரா 6 ரன் பார்க்கலாங்க. கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க தீரன். இடையில கொஞ்சம் 2 மிஸ்ஃபீல் பண்ணார். அதுலேருந்து ஃபுல்லாக ஒரு நல்ல கேட்ச், இந்த கேட்சை எடுத்துருக்கணுங்க. கீழே உட்காந்துட்டார், பால் வர்றதுக்கு முன்னாடியே உட்காந்துட்டாரு, கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்காரு. ஷாட்டுங்க நேராக ஆடி இருக்காரு. பவுண்ட்ரி கிடைக்குமா? இல்லை தீரன் ஒரு நல்ல ஒரு கம்பேக் அங்கே போகிற தடுத்துருக்காரு. பெரிய ஷாட்டுக்கு போயே ஆகணும். நான் வந்து அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல் இருக்கா? பவுண்ட்ரி கிடைக்குமா? பவுண்ட்ரிங்க. நகர்ந்து வந்து அடித்தார் அந்த பாலை, கிளியராக அடிச்சிருக்காரு. ஸ்டாண்டிங் பொசிஷனை மாற்றிருக்காரு. விக்கெட்டுங்க. பெரிய ஷாட்டுக்கு போனார், விலகி 3 ஸ்டெம்பை வச்சு காமிச்சார், நேராக ஸ்டெம்ப்லேயே போட்டாருங்க. ஈஸியாக விக்கெட்டு கொடுத்துட்டாரு. ரூபன் ஸ்டெப் டவுன் பண்ணி டாஸாக கன்வெர்ட் பண்ணி வெளியில் அடிக்கலாம். ஷாட்டுங்க தரையில் விளையாடி இருக்காரு, சிங்கிள் கிடைக்கும். நான் ஆல்ரெடி செட்டிலான கோகுல் கிருஷ்ணன் இருக்கார் அங்கே, டான்சிங் ரோஸ். ஒயிட். ஓ, நோ பாலுங்க. மேட்டை விட்டு வெளியே போட்டார் போல. ஓ, இட்ஸ் a சேஞ்ச், இட்ஸ் a ஒயிட் பால் போல. ஆனால் அவர் வெளியே இருக்காரு. நல்லா ஷாட் ஆடி இருக்காங்க, ஆஃப் சைடில் ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு. மேட்ச் வந்து இப்போது சீனியர் டீமுக்கு போயாச்சுங்க. ஒன் சைடா ஃபீல்டர் நேம், ஃபீல்டர் நேம் Thank you.